ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இந்த மாதிரி முருகர் உங்களுடைய இமேஜ் வச்சு எடிட் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாத்திரலாம். நம்ம பேஜ் பயோல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இந்த இடத்துல முருகர் பிஎம்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பிக்சர் டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. எடிட் ஏ போட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த பேக்ரவுண்ட் உள்ள இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஆட் போட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. ஜூம் அவுட் பண்ணி கரெக்டா ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் கொடுத்து ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஆட் போட்டோ கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க இமேஜை ஜூம் அவுட் பண்ணிட்டு இரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி இரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக் வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி உங்க இமேஜை ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஆட் போட்டோ கிளிக் பண்ணி இந்த லைட் இமேஜ் எடுத்துட்டு வந்துருங்க உள்ள. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் கொடுத்து ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. சைடுல லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்க இமேஜ் கீழே எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ உங்க இமேஜுக்கு தகுந்த மாதிரி லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் போட்டோ கிளிக் பண்ணி இந்த இமேஜ் உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆட் போட்டோ கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேல பிளட்னு டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த பிளட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் கொடுத்து டார்க்கன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை மேலே சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.